ஹே ஆல், இன்றைக்கி மினி விலாகில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அக்ரிகல்ச்சர் கிளாஸுக்கு டீச்சராக போயிருந்தேன். இட்ஸ் அன்லைக் அதர் கிளாஸஸ். இந்த கிளாஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயும் ஐ மெட் அ நியூ ஃப்ரெண்ட். நான் பார்த்து அப்படி ஷாக் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு நியூ ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை ஒரு குவிக் டூர் பார்த்துடலாம். இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சு வளர்க்குறாங்க. இங்கே நான் ஒர்க் பண்ணுற மிடில் ஸ்கூலில் ஆன்கோர் சப்ஜெக்டில் வந்து அக்ரிகல்ச்சர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் ரூமோட டூர் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் கூட நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் சிக்ஸ் எல்லாம் என்னமோ வருமோ என்னவோ தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இந்த நிறைய ஸ்கெலிட்டன் எல்லாம் அங்கங்கே தொங்க விட்டுருந்தாங்க, அங்கங்கே உட்கார வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இந்த கிளாஸு. வாங்க நம்ம இப்போ நம்மளோட அந்த புது ஃப்ரெண்ட் யாருன்றதை போய் மீட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்குள்ளே வரும்போது இப்படி ஒரு ஆள் இருக்குது அப்படின்னே நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா பசங்க தான் வந்து டக்குன்னு இதை போய் எடுத்தாங்க. பார்த்த உடனே இந்த பசங்க கையில் பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். இது தாங்க கெக்கோ. இந்த கெக்கோ அப்படின்றது ஒரு லிசர்ட் வெரைட்டி. இதுக்கு பேர் வந்து ஜெர்ரின்னு இங்கே இருக்க கிளாஸ் பசங்க வச்சுருக்காங்க. இந்த கெக்கோ லிசர்ட் வந்து பாய்சனஸ் கிடையாது. அது வந்து மோஸ்ட்லி ஹார்ம் எதுவுமே பண்ணாது. பட் கடிக்கும். நம்ம அதுக்கு ஏதாவது த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளை கடிக்கும். பட் கடிச்சது அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஆகாதான். ஸ்கின்ல தான் வந்து ஜஸ்ட்டு பியர்ஸ் பண்ண மாதிரி ஓட்ட போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்க பசங்கள்லாம் ரொம்ப அழகாக அதை வந்து ரொம்ப அப்படியே பெட்டாக வச்சு ரொம்ப அப்படியே அழகாக அப்படியே கட்டி பிடிச்சி அதுக்கு கிஸ்லாம் பண்ணி ரொம்ப அப்படியே க்யூட்டாக வச்சிட்ருக்காங்க. தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. நான் கூட தொட்டு பார்த்தேன். ஆக்சுவலி மேலே வந்து அதோட ஸ்கின் வந்து ரொம்ப சொரப்பாக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது. பட் கீழே அதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏதோ இந்த பசங்க இருக்காங்கன்ற தைரியத்தில் நானும் அதை எப்படித்தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு நல்லா தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டேன். இனிஷியலாக ரொம்ப பயந்தேன். பட் அது பாருங்கள், அது அவ்வளோ அழகாக அவங்களோட அழகாக அது பெட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே அதை அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை அப்படியே அழகாக அலங்காமல் குலுங்காமல் எடுத்து அதோட பிளேஸில் விட்டுட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் 4 months ஓல்டு பேபின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 10 to 20 years வரைக்கும் இருக்குது. இந்த கேக்கோக்கு ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ம்ஸு, பீஸு இந்த மாதிரி தான் சாப்பிடுமா. எப்படி நம்மளோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.